ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 1967 ரிலீஸ் ஆன லாஸ்ட் சாமுராய் படத்தோட கதை தான் கம்ப்யூட்டர் நரேட் பண்ண போகிறது. ஒரு ஃப்ரெஞ்ச் படம், கம்மியான வசனம் இருக்கக்கூடிய படம் அது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த நரேஷன் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் தான் அது. ரன் டைமும் ரொம்ப கம்மி, 1 hour 45 minutes தான் அதனுடைய ரன் டைம். சாதாரணமாகவே இது நீங்கள் பார்க்கும்போது அப்படியே டைம் போகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போகும். ஸ்லோவாக நகர மாதிரியான கதை இருந்தால் கூட உங்களுக்கு சுவாரஸ்யமாக அடுத்து என்னென்ன காட்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியோட தான் நகர்த்தி போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். நீங்க யோசிப்பீங்க, சே இப்படி நடந்துச்சு, இதனால இப்படி நடந்திருக்கோ, அதனால இப்படி நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள போவீங்க. ஸோ சூப்பரான கிளைமேக்ஸ் இது. இந்த படத்தோட கதாநாயகன் இருக்காரு இல்லையா, அவருடைய கேரக்டரைசேஷன் அது ஏகப்பட்ட படங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது. நிறைய படத்தோட ஹீரோஸ் எல்லாம் அவங்களுடைய கேரக்டரும் சரி, இந்த படத்தோட கேரக்டரும் சரி, அது கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்த படத்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு சாமுராய் மாதிரி தான். லாஸ்ட் சாமுராய் இந்த படத்தோட டைட்டிலே வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பொருந்துற வகையில தான் இந்த படத்தோட கதாநாயகனும் அப்படிதான் வாழ்வார். சாமுராய்க்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அது என்னென்ன கோட்பாடுன்றதை நான் இப்போ சொல்றேன். அப்போ அந்த கேரக்டர் நீங்க இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது புஷிடோ அப்படின்ற புத்தகம் இருக்கு, புக் ஆஃப் சாமுராய் அப்படின்றது அந்த புஷிடோன்ற புத்தகம். பட் புஷிடோவோட ஆக்சுவல் அர்த்தம் என்ன பண்ணீங்கன்னா, வே ஆஃப் த வாரியர். வே ஆஃப் த வாரியர், ஒரு வாரியர், ஒரு வீரன் அவனுடைய பாதை எப்படி இருக்கும், அவன் என்னென்ன கோட்பாடுகள் கடைபிடிப்பான், அவன் என்னென்ன நெறிகளோட அவன் வாழ்வான் அப்படின்றது தான் அந்த புத்தகத்துல இருக்குது. அதுல அந்த சாமுராய்க்கு என்னென்ன கோட்பாடுகள் சொல்றாங்கன்னா, ஒரு சாமுராய் தனிமையில இருப்பானா. நம்ம நிறைய படத்துல ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பார்த்துருப்போம். அவங்க ஃபேமிலின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ ஒரு ஆளு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு ஆளு, அவங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். அவன் யாருக்கிட்டனா வேலை செய்யறானா அவங்களுக்கு அப்படி விசுவாசமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த விசுவாசம், இந்த லாயலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி யாருன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதை நீ பண்ணு அப்படின்னும் போது இவன் அந்த கமிட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானா, அது எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு தடையா அதெல்லாம் உடச்சி போட்டு அதை செஞ்சு முடிப்பான். ஒருவேளை அவனால செய்ய முடியல, அவன் கமிட் பண்ணதை மீறுற மாதிரி ஆகுது, அவன் டியூட்டில இருந்து மாறுற மாதிரி ஆகுது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா, அதுக்கு ஈடு கட்டுற ஒரே வழி நம்ம உயிர் தியாகம் பண்றதா. நம்ம இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு உயிரை கூட துச்சமா தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வாழ்வாங்க சாமுராய்ஸ். இவ்வளவு பவரோட இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் சாமுராய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க என்னதான் கத்தி கூர்மையானதா இருந்தா கூட அதை விட புத்தி தான் கூர்மையானது அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அவ்வளவு பெரிய வீரர்களும் புத்தி கூர்மையை தான் பிரதானப்படுத்துவாங்க. அவ்வளவு அறிவாளிகளா இருப்பாங்க. எல்லாமே லாஜிக்கலா ஹேண்டில் பண்ணுவாங்க. கண்மூடித்தனமா சண்டையில குதிக்காம இதை எப்படி பண்ணணும், அது நடக்கும், அதை எப்படி பண்ணணும், இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிச்சுதான் அந்த காரியத்துல இறங்குவாங்க. அண்ட் வீக்கஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அது பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க மேலெல்லாம் அவங்க பலத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இல்ல நான் எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. விமன், அந்த லேடிஸ், குழந்தைங்க, அவங்க முன்னாடி வரலன்னா இந்த விஷயத்த செஞ்சிருப்பேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்படின்னு நிறைய ஹீரோஸ் நீங்க தமிழ் ஃபிலிம்ல பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படி சாமுராய்ஸ் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிரை கூட தூக்க இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க போற அந்த பாதை எப்ப வேணாலும் மரணம் வரும். அந்த மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. முன்னோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க, பின்வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த கோட்பாடோட தான் இந்த கதையும் இருக்கும். இதனுடைய கிளைமேக்ஸும் இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ பாருங்க, 1967 இந்த படம் வந்துச்சு. அந்த ஹீரோ இந்த கேரக்டரோடய இப்படி இருக்காங்கன்னா, அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரியான படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ வருஷங்கள் போயிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப கிராண்டா சூப்பரா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதோட மேக்கிங் அவ்வளோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரமாதப்படுத்தி வச்சிருப்பாங்க. கம்மியான வசனங்களோட அவ்வளோ ஒரு மாஸ்டர் பீஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். கதைக்குள்ள போயிடலாம். இவெல்லாம் நான் பேசுறது கேட்டிருந்தாவே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் ஸ்டோரி நரேஷன் கேட்குறீங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைபாவது பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதிகமான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கல, ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஸ்டோரி நரேஷன் கேளுங்க, ஒரு லைக்கை போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது படத்தோட ஸ்டோரி நரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ லாஸ்ட் சாமுராய் படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வாசகத்தோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு சாமுராயின்றவன் தனிமையில தான் இருப்பான். அவனுடைய தனிமைக்கு நிகரா எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவனை காட்டுல வாழ்ற புலி கூட வேணா சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். அது மட்டும்தான் பொருந்தும். மற்றபடி இவனுடைய தனிமை, இவனுடைய வாழ்க்கை முறைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது அப்படின்ற வாசகம் புஷிடோ அப்படின்ற, அதாவது வே ஆஃப் த வாரியர், அதுதான் புஷிடோவோட அர்த்தம். பட் அந்த புஷிடோ பாத்தீங்கன்னா புக் ஆஃப் சாமுராய்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற கோட்பாடுல ஒரு கோட் ஆஃப் சாமுராயோட கோட்ல இது ஒன்று. கோட் ஆஃப் திஸ் வே ஆஃப் த வாரியர், சரியா? ஏன்னா புலியும் காட்டுல பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கும். அது சிங்கம் மாதிரி எல்லாம் குடும்பமா வாழாது, ஒரு கூட்டமா வந்திருக்காது. தனியா அதனுடைய வேட்டையை அது வேட்டையாடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும், பதுங்கி பாயும் கால்குலேட் பண்ணி. ஸோ அதுதான், அது கூட வேணா ஒரு சாமுராயை நீங்க கம்பேர் பண்ணலாம்
அது வேணா நிகராகும், மற்றபடி அவங்களுக்கு நிகராக வேற யாருமே வந்து ஒப்பிட முடியாது அப்படின்ற வாசகத்தோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த விஷுவலே வந்து பிரமாதமா இருக்கும். எப்படின்னா ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஒரு ரூம் காமிப்பாங்க, அது இருட்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மழை பெய்யுறது ஜன்னல் வழியா, ஸோ அந்த வெளிச்சம் தான் நமக்கு வந்து தெரியும். இதுல ஹீரோ எங்க இருக்கான்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல புகையிற மாதிரி இருக்கும். விஷயம் என்னன்னா, இவன் அந்த ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த புகை விட்டுட்டு இருக்கான். அந்த புகை வரும்போது தான் அங்க ஒரு ஆள் உள்ள இருக்கான்றதே நமக்கு தெரியும். ரொம்ப நேரம் அந்த ஃப்ரேமே பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்து வச்சிருப்பாங்க. இவன் கால்குலேட் பண்றான், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் வந்து ஜெஃப் காஸ்டலோ. ஜெஃப்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஜெஃப் வந்து தம் அடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் திடீர்னு யோசிப்பான். யோசிச்சு இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணி போல, சாயங்காலம் 6 மணிக்கு. ஸோ அப்படியே வந்து இவன் எழுந்து என்ன பண்ணுவான்னா, அவன் வீட்டில் வேற ஒரு பெட்டு வளர்த்துட்டு இருப்பான் ஒரு கேஜ்ல. ஸோ கேஜ்ல ஒரு குருவி இருக்கும், ஒரே குருவி தான். இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். இவனும் வந்து ஒரு அடைப்பட்ட கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி தான் வந்து இப்போ இருக்கான். ஸோ அவன் அந்த குருவியை வந்து பார்ப்பான். அந்த இடத்துல வந்து நிறைய நோட் எல்லாம், பணம் எல்லாம் வந்து எரிக்கப்பட்ட மாதிரி ஒரு காட்சியை காமிப்பாங்க. அதாவது இவனுக்கு பணம் முக்கியம் கிடையாது, இவனுடைய செயல் தான் வந்து இவனுக்கு முக்கியம். ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருக்கான், அதுதான் இவனுக்கு நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ அந்த பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே ஒரு அந்த குருவியோட கேஜ்லேயே ஒரு மாதிரி அதை தடவி பார்ப்பான். டப்பு டப்புன்னு தடவி அதை தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் மழை வேற வெளியில பெஞ்சிட்டு இருக்குல்ல, அவனுடைய ரெயின் கோட்டை மாட்டி தொப்பியும் மாட்டிக்கிட்டு வெளியில கிளம்புவான் ஒரு வேட்டைக்காக. ஒரு வேலை செய்ய போறேன் அப்போ. அப்படியே வெளியில வந்தவன் ஸ்ட்ரீட்ல வந்து எவனோ ஒருத்தன் கார் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுவான். நிப்பாட்டிட்டு அவன் போன உடனே அந்த கார் உள்ள இவர் நுழைஞ்சிருவாரு. நுழைஞ்சிட்டு அப்படியே கண்ணாடியில பின்னாடி யாருன்னா வந்து இருக்காங்களா, இல்ல சைட் மிரரும் பார்த்துப்பான், யாருன்னா அந்த கார் நோக்கி வராங்களான்னு சொல்லி. விஷயம் என்னன்னா, கார் விட்டவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் எதுவும் கிடையாது. இவன் வந்து அந்த காரை திருட பார்க்குறான். உள்ள அப்படியே சைலண்டா உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு அவன் கிட்ட இருக்கிற சாவியெல்லாம் தூக்கி போட்டு ஒவ்வொரு சாவியா வந்து இதை வச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா, அதை வச்சு அப்புறம் காரை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணுவான், எடுத்துட்டு போய் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கும். அங்க ஒரு மெக்கானிக் இருப்பான். அந்த அந்த காரை அந்த ஷெட்டுக்குள்ள நுழைச்சிருவான். நுழைச்ச உடனே அந்த ஷெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெக்கானிக் பார்த்தீங்கன்னா அந்த கார்ல இருக்கிற நம்பர் பிளேட் எல்லாம் வந்து மாத்திட்டு புது நம்பர் பிளேட் வைப்பான். வச்சுட்டு அந்த நம்பர் பிளேட்டுக்கான இந்த ஆர்சி புக் மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜெஃப் கிட்ட கொடுப்பான், ஹீரோ கிட்ட. அதை இவன் சைலண்டா வாங்கிப்பான். வாங்கிக்கிட்டு இன்னொரு விஷயத்துக்கும் வந்து கை நீட்டுவான். என்னன்னா துப்பாக்கி வேணுமா இவனுக்கு. இவன் இன்னும் காசு எதுவும் அந்த மெக்கானிக் கொடுக்க மாட்டான். ஏதோ காசு கொடுக்கதான் இவன் கை நீட்டி கொடுக்க பாக்குறான்னு பார்த்தா இவன் கை நீட்டினே துப்பாக்கி வாங்குதான். அந்த மெக்கானிக் அதையும் வந்து கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணுவான், கார் எடுத்துட்டு மறுபடியும் வந்து போவான். இப்போ வந்து பயப்படாம வந்து தைரியமா போவார், ஏன்னா எல்லாத்தையும் மாத்திட்டாரு ப்ரூஃப்ல இருந்து எல்லாம் மாத்தி. இவன் போனவன் ஒரு வீட்டுக்கு போவான். அந்த வீடு பாத்தீங்கன்னா இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு. இவன் போய் அந்த வீட்டுல வந்து நின்று காலிங் பெல் அடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து அவ அப்பதான் தூக்கத்துல இருப்பா. தூங்குனவ எந்திரிச்சு ஜெஃப் அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவன் தான் வருவான்ற ஒரு கெஸ் இவளுக்கு. பாய் ஃப்ரெண்ட் வேற இல்ல. ஜெஃப்னு சொன்னோன்னே ஆஹா அப்படின்னு அவன் சவுண்டு கொடுத்துவான். சவுண்டு கொடுத்தோம் ஓகே, அவன் தான் கதவு திறப்ப அவனும் உள்ள வருவான். உள்ள வந்தவொடனே சொல்லு அப்படின்னும் போது அவன் வந்து ஒரு அசைன்மெண்ட் சொல்லுவான். இந்த மாதிரி உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நான் 7:15 இருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா 2 மணி வரைக்கும் நீ இங்க இருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இவளுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருப்பான். அவன் வந்து பணக்காரன், நிறைய பணம் எல்லாம் வந்து செலவு பண்றான். பட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சவன், அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவன் பார்த்தா அது ஜெஃப் தான். பட் அவன் என்ன சொல்லுவா, வெய்னர் அவனுடைய பேரு. வெய்னர் வந்து எனக்கு அவன் வருவான் 2 மணிக்கு வருவான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான், நான் எதிர்பார்க்குறேன், அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீ 2 மணின்னு வேணாம், 7:15 1:45 வரைக்கும் நான் உன் கூட தான் இருந்தேன் அப்படின்றத நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜெஃப், ஏன்னா உனக்கு எதனா தேவைன்னா நீ என்கிட்ட தான் வருவல்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுவா அவன் கிட்ட. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். விஷயம் என்ன, தலைவர் ஒரு சம்பவம் பண்ண போறாரு. பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அங்க இருந்தவன் நான் கிடையாது, நான் அந்த டைம்ல இங்க தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை சாட்சிக்கு நிக்க வைக்கலாம் அப்படின்றது இப்போ வந்து இந்த செட்டப் எல்லாம் கிரியேட் பண்றாரு. அப்படின்னா ஒரு ஈஸியா சாமுராய், எல்லாமே கத்தியை விட புத்தி தான் கூர்மையானது நம்புற ஒரு ஆளு, கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவான் இல்லையா. ஸோ அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னா, அங்கிருந்து அப்படியே கார் எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு போவான். ஹோட்டல்ல ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னா அங்கெல்லாம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பானுங்க. அங்க போனவொன்னே ஒருத்தங்கிட்ட கேட்பான், எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, அதான் ரூம் புக் பண்றோம்ல இதுக்காகவே, ஃபுல்லா ஆட வேண்டியதா அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி 2 மணிக்கு இங்க ஒரு சீட்டை வந்து எனக்கு புக் பண்ணி வை நான் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாரு, வரும்போது கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்துரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒருவேளை தோத்துட்டுனா காசு கொடுக்க வேண்டியது வரும்ல அப்படின்னா, நான் என்னடா தோத்துருக்கேன், தோத்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போவான். அதெல்லாம் மாசான டைலாக். அப்படியே அங்கிருந்து ஹீரோ கிளம்பி என்ன பண்ணுவான்னா, அந்த கார் எடுத்துட்டு மார்டி கிளப்னு ஒரு கிளப் இருக்கும்.
நைட் கிளப், நல்லா மியூசிக்லாம் ப்ளே பண்ணி பார் மாதிரி சரக்கெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கிளப். அந்த கிளப்புக்குள்ளே நுழைவான். அவன் நுழையும் போதே வந்து ஒரு சிலர் மட்டும் அவனை வந்து நோட்டம் விட்டுருவாங்க. இருந்தாலும் எப்படியோ வந்து அந்த ஹேட் எல்லாம் வச்சு அவன் மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து போவான். கையில் க்ளவுஸ் எல்லாம் வந்து மாட்டிப்பான், வெள்ளை கலர் க்ளவுஸு. இவன் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறான்னா இப்போ க்ளவுஸ் எல்லாம் வேறு வாங்கிப்பான். ஏற்கனவே துப்பாக்கி வேறு வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த மெக்கானிக் கிட்ட இருந்து. அந்த துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே வந்து ஒரு பியானோ வாசிக்கிற பொண்ணு இருப்பாள். அவள் பேர் வந்து வெள்ளரி, அவருடைய பேரெல்லாம் நீங்கள் ரொம்ப இது பண்ணி வேணாம். பியானோ வாசிக்கிற பொண்ணு. அவள் வாசி அப்படியே வந்து ஜாலியாக இருக்கும்போது இவர் வேறு உள்ள நுழைஞ்சிருவாரு. நுழைஞ்சவன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து உள்ளே நுழைஞ்சிருவான். இந்த மார்ட்டி கிளப்போட ஓனர் பேர் தான் வந்து மார்ட்டி. சரியா? அந்த மார்ட்டி என்ன பண்ணுவான், உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே இவன் போயிடுவான். நம்ம ஹீரோ ஜெஃப் போனோன்னு அவன் கேட்பான், அந்த மார்ட்டி ஜெஃப்பை பார்த்து, யார்ரா நீ அப்படின்னு கேட்பான். அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ உனக்கு என்னதான் வேணும், உன் உயிர் தான் அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு வந்து சுட்டுருவான். என்ன மாசான விஷயம் பாருங்க. சுட்டு டப்புன்னு சுட்டோன்னா அந்த மார்ட்டி அங்கேயே வந்து காலி. அவனை காலி பண்ணிட்டோன்னே இவன் துப்பாக்கி வச்சுட்டு அப்புறம் க்ளவுஸ் எல்லாம் வந்து இப்படி கழட்டி வெளியில வந்தா அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு அந்த இடத்துல வந்துடும். இவன் முகத்தை நல்லாவே பார்த்துடும். இவன் வேற தொப்பியெல்லாம் போட்டிருக்கான். அந்த என்னதான் இருந்தாலும் இவன் முகம் கிளியரா தெரிஞ்சிடும். இவன் உடனே என்ன பண்ணுவான், அப்படியே வந்து ஃபாஸ்டா, ஏன்னா பொண்ணுங்கிட்ட எல்லாம் வீரத்தெல்லாம் காமிக்க மாட்டேன், சாமரா இல்லை, அப்படியே வந்து நடந்து வருவான். நடந்து வந்து இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த பார்ல, அந்த நைட் கிளப் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அந்த பார் டெண்டரா இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர் ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு, எல்லாருடைய ஃபேஸும் இவனையே தான் வந்து பார்க்கும். இவன் நல்லாவே நோட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். கார்ல வேகமா வந்து கிளம்புவான். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வந்தோம்னா போலீஸ் கிட்ட யாரெல்லாம் இந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணாங்களோ, ஜெஃப் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அவங்கலாம் போலீஸ் கிட்ட அங்க அடையாளம் சொல்லுவாங்க. அவன் உயரமா இருந்தான், ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான், எங்க தான் இருந்தான், தொப்பி போட்டுருந்தான், ரெயின் கோட் போட்டுருந்தான், இந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே போலீஸ் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து துரிதப்படுத்துவார் வேலையை. 1 ஹவருக்குள்ள இந்த மாகாணத்துல என்ன ஒரு 20 பேராவது நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களோ எல்லாத்தையும் புடிச்சுடுவாங்க. உயரமா இருக்கிறவன், தொப்பி போட்டுக்கிறவன், உங்களுக்கு சந்தேகமா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் கூப்பிட்டு வந்துருங்க, ஐ வாண்ட் தம் இமீடியட்லி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கங்க போலீஸ் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்ல, இப்பதானே அந்த கொலை நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுவார், நம்ம ஜெஃப் இங்க கொலைலாம் பண்ணிட்டு கார் ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி வர வச்சு ஒரு நார்மலா போய் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிடுவான். எங்க அந்த ரூம்ல வந்து கார்ட்ஸ் விளையாடுறாங்கல்ல, 2 மணிக்கு அங்க போய் சாரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், போய் இந்த இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால ஒரு பொண்ணு, அவ வேற 1:45 மணி வரைக்கும் நீ இங்க இருந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், 2 மணிக்கு வந்து என்னுடைய இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வெயினர் வருவான்னு சொன்னால அந்த இடத்துக்கு இவன் கிளம்பிடுவான். அங்க போகும்போது அதே மாதிரி 1:45 டைம் ஆகிற வரைக்கும் அந்த வாசலாண்டே வந்து இருப்பான், சும்மா ஒரு சம்பவத்துக்காக இருந்தா. அந்த வெயினர் அப்படியே வருவான். வந்த உடனே இவர் வேணுட்டே அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி அவனை கிராஸ் பண்ணி இவன் கிளம்பிடுவான். கிளம்பி போய் அந்த ஹோட்டல்ல கார்ட்ஸ் விளையாடுற இடத்துலயும் போய் உட்காந்து நார்மலா ஒன்றும் தெரியாத போல மாதிரி கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பான். போலீஸ் இந்த சூழ்நிலையில கரெக்டா அந்த கார்ட்ஸ் விளையாடுற ஹோட்டலுக்கும் நுழைஞ்சிட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க, யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கும். நீ எத்தனை மணிக்கு இங்கே இருந்தா, நான் 7 மணிலேருந்து இங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இன்னொருத்த வந்து நான் 9-9:30 போல இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஜெஃப்பை பார்த்துருவாங்க. ஜெஃப் வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட கேட்பாங்க, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னா, நான் 2 மணிலேருந்து இங்கே தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய சந்தேகம், இன்னும் அங்கே ஆடிட்டு இருக்கவங்க கிட்ட வேற டவுட் கேட்பாங்க, உனக்கெல்லாம் எப்படா இங்கே ஆடுறதுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு பென்ஷன் அமௌண்ட் வருது சார், நான் ஏற்கனவே வந்து ஆர்மியில் ரிட்டையர்ட் ஆனவன் தான், சண்டையில் போர் வீரன் நான் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே தான் ஜெஃப் மேலே சந்தேகம் வரும். நீ ஒன்றும் கவலைப்படாத, இது வந்து நார்மல் ரொட்டீன் செக்அப் மாதிரி தான், நீ வா, நீ வந்து தப்பு இல்லாதவன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஜெஃப்பை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலீஸோட வேன்ல வச்சு. கூப்பிட்டு போய் இவன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி அங்கே உட்காந்துட்டு இருப்பார், அந்த நீதிபதி மாதிரி, அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர், அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. யார் யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தரா வந்து அப்படியே முன்னாடி நிற்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ல விட்னஸ் இருக்காங்களா, ஐ விட்னஸ், அவங்களும் வேற உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த சைடு. முதல்ல இவனை ஏற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பேரை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி வாசிச்சுட்டு அவனுடைய ஏஜ் வேற ஒரு 41-42 வயசு மாதிரி இருக்கும். அவனை பார்ல தான் வந்து பிடிச்சிருப்பாங்க. பிடிக்கும் போது அவன் கையில துப்பாக்கி வேற இருந்திருக்கும். அதை கேட்பாரு, எதுக்கு நீ கையில துப்பாக்கி வச்சிருந்த அப்படின்னு சொன்னா அவன் எந்த பதிலும் ஒழுங்கா சொல்லாத மாதிரி இருக்கும். உடனே இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு விட்னஸை, இவனா சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா இவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். அவனுக்கு ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 47 வயசு இருக்கும் போல, அந்த பொண்ணுக்கு 51 வயசு. 2 பேரும் ஜதியா வேற இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பிடிப்படும் போது கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்க. உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி கேட்பார், என்ன நீ வந்து நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, லிவிங் டுகெதரா, ஆமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஏன் நீ கையில துப்பாக்கி வச்சிருந்த, அதுக்கு அந்த ஆளும் வந்து சமாளிப்பான்,
இல்லை ஒரு சேஃப்டி தான், பாரிஸ் இப்போல்லாம் வந்து தனியாக போக சேஃபாக இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவன் வேற தொப்பியை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான். அதை போடு, ஏங்க இவன் இவன் மேலே உங்களுக்கு எத்தனை சந்தேகம் இருக்கான்னு வந்து கேட்டால், இது விட்னஸ் இருக்கிறோம், அந்த ஐ விட்னஸும் வந்து இல்லை இவன் மேலே சந்தேகம் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னிக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீ ஆனால் வந்து யாருன்றதா உன்னுடைய ஹிஸ்ட்ரியை நான் வந்து வாசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1945 நீ வந்து இந்த ஒரு மைனர் பொண்ணை, அவளை வந்து இந்த ட்ரக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பலாத்காரம் வற்புறுத்தியிருக்க, அந்த தப்பா அவகிட்ட வந்து நீ வந்து தப்பு பண்ண பார்த்துருக்க. அதுக்கப்புறம் 1950 போல நீ வந்து இந்த கடத்தல் பண்றது, ட்ரக் விஷயங்கள், அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறது, அதுக்கப்புறம் 1952 வந்து பார்த்தீங்கன்னா திருடுற வேலை, 1955 ஒரு வேலை, அதுக்கப்புறம் 1960 வந்து ஆணவ கொலை, இந்த மாதிரிலாம் அடிக்கிட்டே வந்து போவாங்க. இவன் தானே இன்னொரு வாட்டி கரெக்டாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களும் ஐ விட்னஸும் இவன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்பை பிடிச்சி நிற்க வைப்பாங்க. அவன் கோட்டோட தான் வந்திருப்பான், தலையில வேற தொப்பியை போட வைப்பாங்க, அவன் அதே மாதிரியே வந்து நிற்பான். இதெல்லாம் அந்த பியோனோ வாசிக்கிற பொண்ணு வேற அங்கே விட்னஸ்ல உட்காந்துட்டு இருக்கும். அவளை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், இவன் வந்து போட்டு குத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அந்த பார் டெண்டர் இருக்கான்ல, அங்கே வந்து இந்த சரக்கெல்லாம் வந்து ஊற்றி கொடுக்குறான், அவன்லாம் வேற நல்லாவே பார்த்துட்டான் ஜெஃப்பை. அவன் உட்காந்துட்டு இருப்பான், ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு இன்னும் 2-3 பேர் வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே இவன் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி வந்து சொல்லுவார், இவன் பேர் ஜெஃப் காஸ்ட்ரோலோ, இவனுக்கு வயசு 30, இவங்கிட்ட துப்பாக்கி எல்லாம் கிடையாது, இவன் பிடிபடும் போது ஏதோ கார்ட்ஸ் விளையாடும் போது அவன் வந்து பிடிச்சிருக்காங்க, இவனுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, நெகட்டிவா கிரைம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவனா அப்படின்னு வந்து கேட்டா, அப்போ அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணே வந்து இவன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவா. இவனுக்கே ஷாக்கா இருக்கும் ஜெஃப்புக்கு. அப்புறம் அந்த பார்டெண்டரும் இவன் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா, பட் எனக்கு என்னவோ அந்த நிழல் இவந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு வந்து சொன்ன உடனே போலீஸ்க்கு டவுட் வந்துடும். ஏன்னா மற்றவங்க யாரும் வந்து உறுதியா சொன்னாங்க இவன் இல்லை அப்படின்னு சொல்லி, என்னதான் அவங்களுக்கு கிரைம் ரெக்கார்டு இருந்தா கூட. பட் இவனை பார்த்தோன்னே ஏதோ டவுட் வந்தோடனே இவனை தனியாக கூட்டின்னு போயிடுவார். அங்க இருக்கிற உயர் அதிகாரி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி, அவர் தனியாக கூட்டு போயிட்டு இவனை வந்து விசாரிப்பார். விசாரிச்சு என்ன கேட்பாருன்னா, நீ எங்க இருந்த? சார் நான் கார்ட்ஸ் தான் சார் ஆடிட்டு இருந்தேன், அப்பதான் சார் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எங்க இருந்த? 12 மணி டு 2 மணி வரைக்கும் அந்த கேப்ல எங்க இருந்த அப்படின்னு வந்து கேட்க, சார் அதுவா, நான் வந்து 7:15 கிட்டத்தட்ட 1:45 மணி வரைக்கும் நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் சார் இருந்தேன். ஓ அப்படியாப்பா, யார் அந்த லக்கி கேர்ள் ஃப்ரெண்டு, அவ பேர் அட்ரஸ் சொல்லு அப்படின்னும் போது அவன் அதெல்லாம் சொல்லுவான். அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கிப்பாங்க. ஃபோன் பண்ணி அந்த பொண்ணையே வர வச்சிருவாங்க. யார், இவன் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து போனான்ல, அவ பேர் வந்து ஜெயின் ஜெயின் லாங்க்ரேஜ் ஜெயின் லாங்க்ரேஜுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க. அவன் மட்டும் வராமல் வெயினரையும் கூட்டின்னு வருவான். ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டாக அவன் 2 மணிக்கு வருவான்னு சொன்னால அவனும் வேற வருவான். வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் விசாரிக்கன்னு சொல்லிட்டு அந்த வெயினரை உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை தனியாக கூட்டு போய் விசாரிப்பார். சொல்லுவார், உங்கள் பர்சனல் விஷயத்தில் நான் வந்து தலையிடக்கூடாது தான், உங்கள் ப்ரைவேட்டான விஷயம் தான் இது. உண்மையாகவே அவன் அந்த டைமில் உங்கள் கூட இருந்தானா? எவன் சார் சொல்கிறீங்க? இல்லை உங்கள் கூட இப்போ ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஜென்டில்மேன் பற்றி நான் பேசலை, அதுக்கு முன்னாடி யாரும் ஒருத்தவங்க கூட இருந்தானாமே அப்படின்னா, உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். அவன் பேர் வந்து ஜெஃப் காஸ்ட்ரோலோ அப்படின்னு வந்து சொல்லுவான். ஓ அப்படியா, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 30 வயசு இருக்கும் சார். ஓ இவரை விட அவன் எங்க தானே? ஆமா அப்படின்னு வந்து அவன் சொல்லுவா. அது எப்படி கரெக்டா நீ 7:15 1:45 வரைக்கும் தான் அங்க இருந்தான்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அவன் சொன்னானா, சொல்ல சொல்லி அப்படின்னு வந்து கேட்பாரு. இதுக்கு இவன் சொல்லுவா, இல்ல நான் தான் அவனை வந்து 1:45 காமிச்சேன், ஏன்னா 2 மணிக்கு வெயினர் இங்க வருவான்றது எனக்கு தெரிஞ்சது, அதனால இது பண்ணேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எஸ்பி அந்த போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா, அங்கிருந்து வருவார். வந்து இப்ப தனியா வந்து ஜெஃப் இருப்பான், அவன்கிட்ட வந்து சொல்லுவார், நீ என்னடா பொய் சொல்ல வைக்கிறியா அந்த பொண்ணை அப்படின்னு வந்து கேட்டா, இவன் சொல்லுவான், சார் இப்போ என்னதான் சார் பண்ண வைக்கணும்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா நான் பண்ணாத கொலைக்கு நான் தான் பண்ணணும்னு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றதா இருக்கே அப்படின்னு சொல்ல, உனக்கு வாய் அதிகமா இருக்கு, இரு நீ தான் வந்து இதை பண்ணன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் உன் டோனே மாத்திரம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ மறுபடியும் அந்த போலீஸ் என்ன பண்ணுவார்னா, இவங்கிட்ட போவார், வெயினர் கிட்ட போய் சொல்லுவாரு, நீங்க 1:45 அங்க வந்தீங்களா, இல்லை ஒரு 2 எத்தனை மணி போல அந்த ஜெயின் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, ஜெயின் லாங் ரேஞ்ச் வீட்டுக்கு நான் ஒரு 2-2:15 போயிட்டேன் சார். அப்போ அந்த 1:45 ஒரு ஆள் அங்கிருந்து வந்தா மாதிரி நான் கேள்விப்பட்டேனே, அது எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அந்த இடத்துல யாருன்னா உங்களை கிராஸ் பண்ணி போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு வந்து நான் ஒரு நல்ல அப்சர்வர் கிடையாது, நான் ஒழுங்கா கவனிக்கிறவன் கிடையாது, இருந்தாலும் யாரோ ஒருத்தர் என்னை வந்து கிராஸ் பண்ணி போனது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னும் போது, சரி அப்ப என் கூட வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா போலீஸ் கூப்பிட்டு போவாரு. அந்த சமயத்துல இந்த ஜெஃப் காஸ்ட்ரோவை என்ன பண்ணுவாங்க, அவனையும் கூப்பிட்டு வந்து ஏற்கனவே சந்தேகமா கொஞ்சம் பேரை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் 3 ரோவா நிக்க வைப்பாங்க வரிசையா, இப்படி இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஜெஃப் காஸ்ட்ரோவை நிக்க வச்சுட்டு
வெயினர் வரதுக்கு முன்னாடி வெயினரை மட்டும் கொஞ்சம் வெளியில் நிற்க வச்சுட்டு இந்த போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா ஜெஃப் கிட்ட இருக்கிற கோட்டை கழட்டி இன்னொருத்தங்கிட்ட போட வைப்பார். அந்த தொப்பியை கூட உன் தொப்பி நீ போட வேணாம், இன்னொருத்தங்கிட்ட விடலாம், இன்னொருத்தங்கிட்ட போட வச்சுட்டு இப்படி நிற்க வச்சு இப்போ வெயினர் வர வைப்பா. இதுல யாரு உன்னை கிராஸ் பண்ணி போன மாதிரி உனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது அப்போ அவர் இப்படி பார்ப்பாரு, சார் இதுல யாருமே எனக்கு கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார். ஆனா ஒரு விஷயம் மாறின மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு இந்த கோட்டு, இந்த தொப்பி, அப்புறம் இந்த ஆளு, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு உருவம்ல, அந்த உருவம் தான் எனக்கு கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா நீ நல்ல அப்சர்வர் இல்லைன்னு சொன்ன, ஆனா நீ கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுவார்னா இவனை கூட்டு போவார் வெயினரை. ஜெஃப்பை தான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான்ல அப்படின்ட்டு. அப்போ ஜெஃப் சொன்னது உண்மைதான் மாதிரி தான் இவருக்கு தோணும். அப்புறம் வெயினரை கூப்பிட்டுட்டு ஜெயினியை கூப்பிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்பலாமா சார்னு வெயினர் சொல்லுவாரு. நீங்க 2 பேரும் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஜெஃப் அமைதியா இருப்பான். இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா மற்ற ஐ விட்னஸ் அவங்க எல்லாரையும் ஒன்னொன்னா வர வைக்க பார்ப்பாரு. இதுதான் லாஸ்ட் ஒரு சான்ஸ், இல்லைன்னா இவனை நான் விடுதலை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் அந்த சம்பவம் நடந்த சமயத்துல அங்க இல்லவே இல்லை, இந்த பொண்ணு வீட்டுல இருந்திருக்கான், அதுக்கப்புறம் இங்க காட்சியோட போயிருக்கான் அப்படின்றதுக்காக ஒருத்தரை கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னே அந்த பார்ல விட்னஸ்ல இருந்த ஒரு நபரை கூப்பிட்டா நான் கேட்குற கேள்விக்கு ஆமா இல்லை இது மட்டும் தான் பதில் இருக்கணும், நீங்க அதிகமா பேசணும்னு அவசியம் கிடையாது, இவன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த ஆள் சொல்லுவார், அந்த விட்னஸா இருக்கிறவங்க, சார் நான் சத்தியமா உண்மையை சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையதாங்க சொல்லணும் சார், இவன் தான் சார் அதை பண்ணான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வரா. சொன்ன உடனே போலீஸ்க்கு டவுட்டா இருக்கும். சரி நீங்க கிளம்புங்க, தனித்தனியா போய் விசாரிக்கிறாங்க. இன்னொரு ஐ விட்னஸ் நீங்க போடலாம், இவனா இல்லையா சார், இவன் கிடையவே கிடையாது சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பார் டெண்டரை வர வைப்பாங்க. இவனா இல்லை சார், இவன் கிடையாது சார், இப்போ எனக்கு கன்ஃபார்மா தெரியுது இவன்லாம் கிடையாது சார், சேச்சா அப்படின்னு அவனே சொல்லுவாங்க. அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வரும்போதும் போலீஸ் நல்லா இங்க பாருமா நீ தான் லாஸ்ட், இவன் தான் பண்ணானா பண்ணலையா, ஏன்னா நீ பக்கத்துல இருந்து பார்த்தவ, நீ பிரைம் விட்னஸ் சார், இல்லை சார் இவர் இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே என்னால முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆளு என்னால இவ்வளவுதான் காப்பாற்ற முடியும், அதாவது பாவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும்னா போலீஸே குழம்பிடுவாரு. குழம்பிட்டு சரி நீங்க எல்லாரும் கிளம்பிங்கன்னு. அதுக்கப்புறம் ஜெஃப் காஸ்ட்ரோட ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு மற்ற போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இவன் தான் பண்ணான்ற மாதிரியும் எனக்கு தோணுது, இவன் பண்ணலன்ற மாதிரியும் இருக்கு, பட் என்னால ப்ரூவ் பண்ண முடியல, கரெக்டா அங்க ஆதாரத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு குழம்புவார். அதுக்குள்ள காலையில விடிகிற ஸ்டேஜ் ஆயிரும், ஒரு 5:45 ஆயிரும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஜெஃபே கேட்பான், சார் நான் எப்பயாவது கிளம்பிட்டேமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவார். அமுச்சு விட்டுட்டு இன்னொரு போலீஸ் இப்போ இன்னும் எத்தனை பேரையா இருக்குது விசாரிக்கிறதுக்குன்னா, சார் 9 பேர் இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். ஆனா அவனுங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிரியேட் பண்ணல, எல்லாம் அங்கே பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு, அவங்க எதுவுமே ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ எப்படி சார் அப்படின்னா, இன்னைக்கு பொழுது இவங்களோட தான் போகுது, ஞாயிற்றுக்கிழமை இவங்களோட லாக் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. பட் என்னுடைய பார்வையெல்லாம் இந்த ஜெஃப் காஸ்ட்ரோ மேலதான் இருக்கு, இவன் ஏதோ மலுப்புறான்னு எனக்கு தோணுது. ஆனா என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு இறுக்கமான ஒரு ஆளை நான் பார்க்கல, அவன் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பொய் சொல்றாளோன்னு தோணுது, இவன் அங்க இருந்த மாதிரி அப்படின்னும் போது எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெஃப் காஸ்ட்ரோல வெளியில வருவான். 5:45 விட்டோன்னா 5:50 வெளியில ஸ்ட்ரீட்ல நடப்பான், கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ரெயின் கோட்டு தொப்பியெல்லாம் போட்டு வெளில நடந்து வந்தா அவனை ஃபாலோ பண்ணுவான் போலீஸ் ஃபாலோ பண்ணுவான். ஜெஃப் என்ன பண்ணுவான், அப்படியே கால்குலேட்டிவா இருப்பான். திடீர்னு இங்கிருந்து அங்கே போவோம், அப்படியே போவோம், டக்குன்னு ஒரு சப்வே மாதிரி இருக்கும், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதுக்குள்ள ட்ரெயின்ல ஏறிடுவோம். ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பான். எப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி அந்த டோர் க்ளோஸ் ஆகுது அப்போ டக்குன்னு நுழைஞ்சு அப்படியே போயிடுவான். போலீஸ் மிஸ் பண்ணிட்டு சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்போ என்ன சொல்றது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த ஹையர் அஃபிஷியல் என்ன சொல்லுவார், வழக்கம் போல மிஸ் பண்ணிட்டியா, சரி ஓகே வழக்கம் போலதான் மிஸ் பண்ணிட்டா, எங்க கலத்தை கெட்டா குட்டிச்சோரு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே வான்னு சொல்லி திருப்பி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் இங்கிருந்து போன ஜெஃப் என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆளை பார்க்க போவோம். ஸோ அவனுக்கு வேலை கொடுத்தவன் ஒரு பாஸ் இருக்கான்ல, இந்த மார்ட்டியை கொலை பண்ணோம், அந்த நைட் கிளப் ஓனரை, அந்த கொலை பண்ணோன்னு சொன்னவனை அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பான். அந்த அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அவன் சரி காசு வாங்கலான்னு போவான், வேலை முடிச்சிட்டான்ல. அவன் என்ன பண்ணுவானா, இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சாடா அப்படின்னு கேட்பான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் சமாளிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி காசு கொடுன்னு கை நீட்டுவான் ஜெஃப். ஆனா அந்த நபர் என்ன பண்ணுவான்னா பட்டுன்னு ஜெஃப்பை சுட்டுருவான். சுட்டது கையில தான் போடும். எப்படியோ அவன் கையை பிடிச்சிட்டு அவனை சுடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிடுவான். எஸ்கேப் பண்ணோன்னா ஜெஃப் இப்போ குண்டு காயத்தோட அந்த இடத்துல போயிடுவான். இவனை கையில காசும் வந்திருக்காரு. அப்படியே போனவன் அவனுடைய பில்டிங்க்கு நுழைவான். நுழைஞ்ச உடனே அவன் கையில இருக்கிற காயத்துக்கு இவனே
ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், துடைப்பான், பஞ்செல்லாம் வந்து வைப்பான். அந்த ரத்த கரையோடு இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன கவரில் வந்து கட்டி மொத்தமாக வேற வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. என்ன இது கையில் காசு கொடுக்காம இப்படி வந்து சுட்டுட்டானே அப்படின்னு வந்திருக்க. இவனை சுட சொன்னான் பார்த்தீங்களா, அந்த ஆக்சுவல் பாஸ். அவன் என்ன பண்ணுவான், அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த பார் டெண்டரோட. மார்ட்டியோட அந்த நைட் கிளப்ல ஒரு பார் டெண்டர் இருந்தான்ல, அவங்கெல்லாம் ஏன் ஜெஃப்பை வந்து காமிச்சு கொடுக்கலனா, அவங்க எல்லாருமே வந்து இந்த சுட சொன்ன பாஸோட ஆட்கள். நம்ம ஓனர் ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த மார்ட்டியை வந்து காலி பண்ணுன்ட்டு பண்றாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதனாலதான் இவனுக்கு ஆதரவா இங்க சாட்சி சொல்லாம இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் வந்து ஏன் இவனுக்கு அகெயின்ஸ்டா சாட்சி சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது இந்த பாஸை. ஸோ அந்த பாஸ் வந்து இப்போ வந்து பேசிட்டு இருக்கான் அந்த பார் டெண்டர் கிட்ட எல்லாம். என்னதான் இருந்தாலும் நான் அவனை வந்து சுடணும்னு வந்து பார்த்தேன், ஆனா நம்ம ஆளுங்க வந்து அது சாவல. நான் வந்து போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போகும்போதே அவன் வந்து எல்லாத்தையும் கக்கிடுவான்ற பயத்துல தான் வந்து நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, நம்ம இதுக்கு மேலே எங்கேயும் மாட்டக்கூடாது, எந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பை கூட நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான் அவனை போட்டு தொழுன்னு பார்த்தேன். அப்படி எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு வந்து பேச, அது அந்த பார் டெண்டர் வந்து சொல்லுவார், அவனை பிடிச்சிட்டு போனாங்க, வாஸ்தவம் தான், நானே பார்த்தேன், அவனை என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, அவன் எவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கான் பாருங்க. நம்ம இதில் வந்து பண்ணால் நாங்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக வந்து நின்னோம், ஆனால் அதையும் மீறி அந்த பொண்ணை ஒரு சாட்சி வச்சிருக்கான், அதுக்கப்புறம் வந்து இங்கே கார்ட் சொல்லாருன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கான், அதுக்கு தானே அவனுக்கு நம்ம காசு கொடுக்குறோன்னு கமிட் பண்ணோம், அவ்வளோ ஒரு டேலண்டான ஒரு ஆளுக்கு அப்படின்னும் போது அதுக்கு வந்து பாசம் வந்து சொல்லுவான், கரெக்டு தான், அவன் எதுவும் நம்மளை காமிச்சு கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து அவன் ஒரு ஊல்ஃப், அவன் அதாவது ஒரு ஓனா மாதிரி, அவன் வேட்டையாடுறவன் சரியா, அதுவும் இப்போ காயப்பட்ட ஓனா சும்மா இருக்க மாட்டான், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையா வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு, அவன் மேலே ஒரு கண்ணை வைங்க, அவனை ஏதாவது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாஸ் என்ன பண்ணுவான், அவன் மேல ஒரு கண்ணை வைங்கன்னு சொல்லிட்டு இவனுடைய அடியால் ஒருத்தன் ஏற்கனவே துப்பாக்கியில சுட்டுட்டு வந்தான்ல, அவனுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். இப்ப போலீஸ் ஒரு பக்கம் ஜெஃப்பை வந்து ஃபாலோ பண்ணுது, இது இல்லாம இந்த பாஸோட அடியாளுங்க வேற இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஜெஃப்புக்கு அந்த பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பாஸ் ஒரு ஆள் மூலியமா சொல்லிதான் இவன் இந்த வேலையை வந்து செஞ்சான், செஞ்சதுக்கு காசு கொடுக்கல, குண்டு காயம் தான் வந்து வாங்கியிருக்கான், இதுக்கப்புறம் அவனை விட்டா சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஜெஃப் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த காயம் மறுபடியும் வந்து இதெல்லாம் தொடச்சிக்கிட்டு அந்த குண்டு காயம் எல்லாம் தொடச்சு அந்த ரத்தக்கரையோட இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் வந்து எடுத்து ஒரு கவர்ல கட்டி வச்சான்ல, அதை எடுத்து வந்து வெளியில போடுவான். அதை போட்டதை போலீஸ் வந்து ஏற்கனவே ஒன்று ஃபாலோ பண்றாங்களா அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. எடுத்து பார்த்தா காயம், இது வந்து ஏற்கனவே அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு வேற இன்ஃபர்மேஷன் கொடுப்பானுங்க, சார் அவன் குண்டு காயத்தோட இருக்கான் போல சார், ஏதோ ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு அவனுக்கு, ரத்த இதோட பஞ்செல்லாம் நாங்கள் வந்து சேகரிச்சிருக்கோம் சார்னா, அப்போ ஒன்றும் இல்லை அங்கே பக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் அனுப்புவான் போலீஸ். அது 2 பேர் போவாங்க. போய் ஜெஃப் வீட்டில் இல்லாத சமயத்தில், ஏன்னா ஜெஃப் இந்த கவர்லாம் தூக்கி போட்டு இப்போ வெளியில் போயிட்டான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ரூம்குள்ளே போவாங்க. போன உடனே அந்த 2 பேர் நுழைஞ்ச உடனே அந்த குருவி அவன் வீட்டில் இருக்குல்ல, ஜெஃப் வீட்டில், அது கத்தும், கத்தும், அப்படியே அடிச்சுக்கும். ஏன்னா அது புதுசாக ஒரு ஆள் வந்தோடனே ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஆனால் இவனுக்கு கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அதனால அந்த அளவுக்கு அது பதட்டத்தை வந்து காமிக்காது. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பக்கு பார்த்தா அவன் ஜன்னல் ஓரத்தில் அவன் கண் பார்வைப்படாத இடம் அந்த இடம் தான், அந்த இடத்துல ஒரு சின்ன சிப் மாதிரி வச்சுட்டு வெளியில வருவாங்க. வெளியில வந்தோன்னு ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிடுவான். இன்னொருத்தன் அந்த ஜெஃப் தங்கிட்டு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல்ல உள்ள நுழைவான். அந்த ரூம்ல அங்கே ஒரு ரூம் எடுத்திருப்பான். அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கிற டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர சிக்னலை இங்கே ரிசீவ் பண்ணி அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அந்த ரெக்கார்டு ஆனில் வந்து வச்சிருவான். இப்போ அந்த பக் சவுண்ட்லாம் இங்கே வந்து கேட்கும், அந்த குருவி அங்கே கத்துற சவுண்டெல்லாம் இங்கே கேட்கும். இப்போ ஜெஃப் உள்ள வந்து யாருக்குன்னா பேசினாலும் சரி எதனா பண்ணாலும் சரி அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக இவர் வந்து வெயிட் பண்ணி இதே லிசன் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெஃப்க்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் ஜெஃப் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா பாருக்கே போவான். பாருக்கே போவான். யார அந்த மார்ட்டியை கொலை பண்ணால அந்த பார்க்கு உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாருடைய பார்வையும் மறுபடியும் இவன் மேலேயே விழுவோம். அந்த பார்க் என்றே வேற கேள்வி கேட்பான். என்ன சொல்லுவான்னா போலீஸ் சந்தேகப்பட போறாங்க, ஏன்னா எப்பவுமே கொலை பண்ணவன் வந்து அவன் கொலை பண்ண இடத்துக்கு திரும்ப வருவான்றது போலீஸ்க்கு தெரியும் அப்படி வந்து அவன் சொல்லுவான். சொன்ன உடனே ஜெஃப் என்ன பண்ணுவான், சரி அந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லி அங்கேருந்து வெளில போவான். போனவன் அவன் யாருக்காக காத்திருக்கானா அங்கே பியானோ வாசிச்சுட்டு இருக்க பொண்ணுக்காக. அந்த பியானோ வாசிச்ச பொண்ணு அங்கிருந்து வெளியில வந்து அவள் கார்ல ஏறலன்னு நினைக்கும் போது அவ கூடவே இவனும் கார்ல ஏறிடுவான். ஏறிட்டு நீ எங்க போறியோ உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராவல் ஆகும் போது இவன் அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்பான். இது மாதிரி யார் நீ, எதுக்காக என்ன நீ வந்து காமிச்சு கொடுக்கல அப்படின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்பான். அதுக்கு முன்னாடி இவனை கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. யாருன்னா ஒருத்தர் நம்ம கேள்வி கேட்டா நம்ம கேள்வி கேட்டா அவங்கள ஆஃப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. நீ எதுக்கு மார்ட்டியை கொலை பண்ண அப்படின்னு சொன்னா காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வியா? ஆமா காசு கொடுத்தா நான் என்ன வேணாலும் செய்வேன்.
அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா, இந்த மார்ட்டியை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் முதலும் கடைசியுமா பார்த்ததே அப்படின்னு வந்து சொல்ல, அடா பாவி அப்படின்னு வந்து அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த பியானோ வாசிக்கிற பொண்ணும் ஜெஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அவளுடைய வீட்டுக்கே வந்து போயிடுவாங்க, அவ தங்குற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போன உடனே அவ வந்து பியானோ வாசிக்கிற மாதிரிலாம் உட்காருவா. இவன் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். கொடுத்துட்டு இருக்கும்போது, நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணுகிட்ட கேட்பான். சொல்லு அப்படின்னும் போது, அப்போ ஜெஃப் வந்து சொல்லுவான் 2 விஷயத்துக்காக. ஏன்னா ஒண்ணு, நீ வந்து என்ன போலீஸ் கிட்ட காமிச்சு கொடுக்கல இல்லையா, அப்போ நீ வந்து போலீஸ்க்கு டிமிக்கி கொடுக்கணும், இந்த ஏமாத்தணும் அப்படின்னா அது ஒரு விளையாட்டா பண்ற ஒரு பொண்ணா இருக்கலாம். இல்ல இன்னொரு ரீசனு, நீ ஏன் என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்க மாட்ட, ஏன்னா உனக்கு அந்த பாஸ் தெரிஞ்சிருக்கும், அவனுக்காக நீ என்ன போட்டு கொடுக்காத ரீசனா இருக்கும். அப்போ அந்த ஆள் யாரு எனக்கு காமிச்சு கொடு, ஏன்னா அவன் என்ன கொலை பண்ண பார்த்துருக்கான், நான் அவனுக்கு வேலை செஞ்சேன், ஆனால் அவன் காசு கொடுக்கல, அதுக்கு பதில் எனக்கு குண்டுக்காயம் தான் கொடுத்தான், அவன் அடுத்து என்ன கொல்றதுக்குள்ள அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லும் போது இவ வந்து யோசிச்சுட்டே அவன்கிட்ட என்ன சொல்லுவா, அதுக்குள்ள விடிஞ்சிரும். இவன் நைட் ஃபுல்லா இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கும். காலைங்காத்தால வந்து அந்த பொண்ணு பியானோ வாசிக்கிற பொண்ணு, அவ பேரு வெள்ளரின், அவ ஜெஃப் கிட்ட சொல்லுவா 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணு, நான் யாருன்றதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. சரின்ட்டு இவனும் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கிளம்புவான். கிளம்பி இவனுடைய வீட்டுக்கு வந்து இப்ப போக பார்ப்பான். போனா அந்த குருவியை பார்ப்பான். குருவியை பார்த்தா ஏதோ வந்து அது வந்து கொஞ்சம் பதட்டத்துல இருந்ததுல, ஏற்கனவே 2 போலீஸ் வேற உடனே நுழைஞ்சாங்கன்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இறகெல்லாம் வந்து அங்க செதறி கிடக்கும். அதை புரிச்சுப்பான். ஸோ யாரும் நம்ம இல்லாத சமயத்துல உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், பக் எதுனா வச்சிருக்காங்களா அங்கங்க வந்து தேடி பார்ப்பான். இந்த சமயத்துல அந்த ஆப்போசிட் ஹோட்டல்ல போலீஸ் ஏற்கனவே லிசன் பண்ணிருக்காங்கல்ல, அங்க என்ன நடக்கிற விஷயங்களை எல்லாம் ரிசீவர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு குருவி சவுண்டு மட்டும் தான் கேட்கும். இது வரைக்கும் ஜெஃப் அங்க உள்ள வீட்டுல எல்லாம் யார்கிட்டயும் பேசுனது கிடையாது. அவன் இருக்கிற ஃப்ரெண்டே ஒரே அந்த குருவி மட்டும் தான். அது மட்டும் தான் கத்துமே தவிர இவன் என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் இந்த இடத்துல பக் இருக்குன்னு சொல்லி. அந்த விண்டோ பக்கத்துல இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து ஆஃப் பண்ணுறோம். அது ஆஃப் பண்ணோடனே இங்கே சவுண்ட் எதுவும் கேட்காது. சார் அவன் கண்டுபிடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் சரியா இருக்காது, அவன் இதுக்கு மேலே எதுனா வந்து செய்வான், முதல்ல அந்த பொண்ணை போய் நம்ம லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயின் லாங்ரேஞ்ச் இருக்கார்ல இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஜெஃப் 2 மணி நேரம் கழிச்சு அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ண, அந்த ஓனர் யாருன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பாஸ் யாருன்ட்டு, இவன் போய் ஃபோன் பண்ணுவான் வெளியில அந்த பொண்ணுக்கு. ஃபோன் பண்ணா இவன் அந்த ஃபோன் பக்கத்துலேயே தான் இருந்திருப்பா. ஃபுல் ரிங் போவோம், அவன் எடுக்க மாட்டான். சரின்ட்டு இவன் புரிஞ்சுப்பான், அந்த பொண்ணு அந்த நபருக்கு வந்து க்ளோஸான ஒரு பொண்ணா தான் இருப்பா போல, அவளுக்கு நம்ம கிட்ட அவனை பத்தி சொல்ல விருப்பம் கிடையாது. சரி அவகிட்ட நம்ம வந்து டென்ஷனா என்ன ப்ரோஜனம் சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டு இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ணாம நம்ம திருப்பி வீட்டுக்கே போகலான்னு ஜெஃப் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து போவான். போனா இப்போ அந்த குருவி கூண்டை வந்து பார்த்தா இன்னும் நிறைய ரெக்கைகள் வந்து அங்க செதறி கிடக்கும். ஸோ அப்போ இப்போ வந்தவன் வந்து இன்னும் கொஞ்சம் மூர்க்கமான ஒரு ஆளு, யோசிச்சு கேர்ஃபுல்லா வந்த ஆள் கிடையாது, உள்ள எவனோ இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெஃப் என்ன பண்ணும், அப்படியே வந்து போனா டக்குனு ஒரு துப்பாக்கியோட ஒரு நபர் வந்து இவனை கையும் களமா வந்து பிடிப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த பாஸோட அடியாள், ஏற்கனவே வந்து ஜெஃப்பை சுட்டவன். அவன் வந்து துப்பாக்கி முனையில வந்து ஜெஃப்பை பிடிச்சிக்கிட்டு, நான் பாரு இங்க வந்து உன்னை சாவடிக்கலாம் வரல, நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், 2 மிஸ்டேக் நானும் சரி பாஸும் சரி பண்ணிட்டோம், அந்த மிஸ்டேக் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். என்ன மிஸ்டேக்ன்ற மாதிரி அவன் அமைதியா இருக்கும்போது அவனே தான் பேச்சு கொடுத்துட்டு இருப்பான் அந்த நபர், அந்த பாஸோட அடியால். அவன் என்ன சொல்லுவான் துப்பாக்கி முன்னிலே ஜெஃப் கிட்ட, முதல் மிஸ்டேக் என்னன்னா போலீஸ் கிட்ட நீ வந்து மாட்டின, நீ அவன் கூப்பிடும் போது கூடவே போயிட்ட, ஒருவேளை நீ போலீஸோட ஆளுன்னு நாங்கள் வந்து நினைச்சுக்கிட்டோம், நாங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி உன்னை வந்து கூட வச்சுக்கிறாங்களோ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அப்படி ஒரு வேலை அப்படி இல்லைனா கூட இன்னொரு வந்து நாங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், என்னன்னா இப்போ நீ மாட்டிக்கிட்ட சரி எங்களை பத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவோ, எங்களுக்கு அகேன்ஸ்டா மாறிடுவியோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நாங்கள் வந்து யோசிச்சோம், ஆனா அது எங்க மிஸ்டேக்ன்றது எங்களுக்கு இப்பதான் வந்து தெரியுது, அதனால போன வேலைக்கான காசு இந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 மில்லியன் ஏதோ அமௌண்ட்டை வந்து கையில கத்தே வந்து கொடுப்பாங்க காசு. அது மட்டும் இல்லாம புது வேலை வேற உனக்கு வந்து நான் இப்போ கொடுக்க வந்திருக்கேன், இந்த அதுக்கு ஒரு 2 மில்லியன் வந்து கொடுத்தா அதையும் வந்து ஜெஃப் வாங்கிப்பான். வாங்கிக்கிட்டு எந்த வார்த்தையும் சொல்லாம அமைதியா வந்து கவனிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த துப்பாக்கி முனையில வந்து அந்த மிரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவனே கேட்பான், என்ன நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு வந்து போது, அப்ப ஜெஃப் சொல்லுவான், துப்பாக்கி முனையில நம்ம நிற்கும் போது சைலண்டா இருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த துப்பாக்கி வந்து பிடிக்கிட்டு இப்போ அவன் வந்து பேசுவான். முடிங்க ஜெஃப் இப்போ அந்த பாஸோட அடியாரத்தை குறி வச்சு துப்பாக்கியில வந்து காமிப்பான். அதெல்லாம் இருக்கு, நான் அந்த வேலைலாம் செய்யறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னா, இல்லைன்னா நான் உன்னை சாக வச்சிருவேன் அப்படின்னா, என்ன அப்படின்னா உன்னை அமுச்சு வச்சால ஒரு பாஸ் இந்த 2வது வேலை வேற செய்யுன்னு சொல்லிட்டு அவன் யாருன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னும் போது
இல்லை அவங்கலாம் பெரிய ஆளுங்க அதெல்லாம் நான் சொல்லுவேன். அவன் யாரு, அவன் அட்ரஸ் என்னன்றது எனக்கு தெரியும். இல்லை அப்படின்னா நான் 3வது வாட்டி சொல்ல மாட்டேன், எனக்கு இப்போ தெரியணும் அப்படின்னா அவன் வந்து ஆலிவர் ஃப்ரே அவனுடைய பேரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஜெஃப் என்ன பண்ணுவான், அவனை அப்படியே அங்கே விட்டு அந்த துப்பாக்கியும் வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அவனுடைய க்ளவுஸு, கோட்டு, இப்போ அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து இவன் கிளம்பிட்டான். ஹேட்டு இதெல்லாம் வச்சுட்டு வீட்டை விட்டு வெளில வர பார்ப்பான். இந்த சமயத்தில் போலீஸ் ஏற்கனவே வந்து அந்த பொண்ணு இருக்கால்ல, ஜெஃபோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜீன், அவளுடைய வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிருவாங்க. அந்த போவாங்க. போனோடனே இவ்வளோ வந்து என்ன பண்ணுவா, காலிங் பெல் அடிச்ச உடனே ஜெஃப் அப்படின்னு கூப்பிடுவா. அவங்களும் போலீஸும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கதவு திறப்பா சந்தோஷமா. ஆனால் எல்லா போலீஸும் ஒரு நுழைஞ்சிருவாங்க. அவங்க கண்ணா பொண்ணு ரூம்ல எதனா எவிடன்ஸ் இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி போடுவாங்களா. அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா அப்போ அந்த ஐயர் அஃபிஷியல் போலீஸ் வந்து சொல்லுவார், பசங்கள்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, யங் பிளட் இல்லை, அவங்கெல்லாம் அப்படிதான் வேகமாக இருப்பாங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது. எனக்கு வந்து அந்த நிதானம் வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னா, வாழை விடுன்ற ஒரு கேரக்டர். புரியலையே அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு புரியாம நான் சொல்றேன், உன்னை நான் வாழ வைக்கணும்னு தான் நான் வந்து பார்க்குறேன். நீ வந்து ஒரு பொய் சொல்லியிருக்க, அதாவது அவன் வந்து இங்கே இருந்தான் அதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னேன், நான் உன்னை விட்டுறேன். ஆனால் இவனுங்க விட மாட்டாங்க, நீ வந்து உண்மையை ஒத்துக்கலனா, மோசமானவங்க பார்த்தவே தெரில அப்படின்னும் போது, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், நீ டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி முன்னாடி வந்து அவன் வந்து என் கூட தான் இருந்தான்ற மாதிரி சொன்னேன். ஆனால் என்கிட்ட இப்போ தனியாகவே நீ சொல்லு, அவன் வந்து உன் கூட இல்லைன்றத நீ சொன்னால் உனக்கு சுதந்திரம் கிடைச்சிடும், நாங்கள் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அம்மா உன் வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நீ நல்ல பொண்ணுன்னு நான் நம்புறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொல்லாது. அவன் என்ன சொல்லுவா, ஏற்கனவே நான் சுதந்திரமா தான் இருக்கேன், எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தேவையில்லாம நான் டென்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் சொல்ல, அதுக்கு இவர் வந்து சொல்லுவாரு, இங்க பாரு நீ பண்றது நல்லா இருக்கா, மனசுக்கு பிடிச்சவன் ஒருத்தன், பணத்துக்கு ஒருத்தன், நீ பண்றது விர்ச்சுவலா ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான், ஏன் அவளை கேவலமா நடந்துக்கிற அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுவா, கதவு திறந்துருவான். வீட்டு கதவு திறந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்க வராதிங்க, உங்களுக்கு நான் என்கிட்ட இருந்து நீங்க எதுவுமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க வெளில கிளம்புங்கன்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் இவன் வந்து அமைதியாக வீட்டில் இருப்பா. ஜெஃப் என்ன பண்ணுவான்னா இப்போ கிளம்புவான். அவன் வெளியில வரும்போதே போலீஸுங்கெல்லாம் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. அந்த உயர் அதிகாரியும் சொல்லியிருப்பாரு, இந்த தடவை அந்த ஜெஃப்பை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, அவன் எங்கே போகிறான், என்ன விஷயம் சார், அவன் அந்த மெட்ரோ வழியாக ஏதோ போகிறான் சார். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுங்க, 50 போலீஸு, 20 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு, இவங்க எல்லாரையும் வச்சுட்டு இத்தனை பேர் டீமு, நிறைய கார்ஸ் எல்லாம் வச்சு அவனை ஃபாலோ பண்ண பாருங்க சார். கார்லாம் வேற அங்கங்க வாடகை எடுத்துட்டு போனவங்கள எல்லாம் ரெடியா இருப்பாங்க போலீஸ் எல்லாமே. ஜெஃப் வெளில வருவான். வெளில வந்தவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே பார்த்துட்டு எப்படி இருப்பான், சார் இந்த சந்தில் போறான் சார், அங்க போறான் சார். உடனே எல்லாரும் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேற ஒரு எக்யூப்மெண்ட் வேற ஒன்று கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இவன் உங்க ரேஞ்சில் இருக்கான் அப்படின்னா நீங்க அந்த பட்டன் அமுக்குனா போதும், எனக்கு இங்க சிக்னல் வந்துடும் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு. அவன் உங்களை விட்டு போறான் அப்படின்னும் போது இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க, அவன் சிக்னல் கட் ஆயிரும், உங்க கூட அவன் இல்லைன்றதை நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணுவார், அவன் எங்க போறான் என்ன வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு சந்துக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே, சார் இதுக்கு வந்து 2-3 எக்ஸிட் இருக்கு, பட் நம்ம கிட்ட அவ்வளோ ஆட்கள் வந்து அங்கே இருக்காங்களான்னு தெரியல, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவன் இந்த வழியா தான் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. ஆனா இவன் இன்னொரு பக்கம் போய் மெட்ரோலயே வந்து போகணும்னு வந்து பார்த்தா, இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரெயின் உள்ள நுழைவான். ட்ரெயின் உள்ளேயும் ஒரு ஆள் நிற்பாங்க, சாதாரண ஒரு பாமரம் சிவிலியன் மாதிரி. ட்ரெயினை விட்டு இவன் வெளில வந்தா ஒரு பொண்ணு இவன் கூட நடந்து வந்துட்டு இருப்பான். பார்த்தா அவளும் போலீஸோட இவன் எங்க போனாலும் இந்த வாட்டி விடாம எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஒரு வழியா அவங்களையும் வந்து இவன் ஏமாத்திட்டு அப்படியே வந்து ஒரு காரை வந்து ஆட்டையை போடுவான். ஒரு ஆள் வந்து கார் விட்டு போனோம்னா அந்த காருக்குள்ள போய் உட்காந்துப்பான். வழக்கம் போல நிறைய சாவி இருக்கும், அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி இந்த சாவி தான் வந்து கிளிக் ஆகும், அந்த கார் எடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகும். எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுவான், அந்த ஜீன் வீட்டுக்கு போவான். போயிட்டு போனா அவன் உடனே கதவு திறப்பான். இவன் காலிங் பெல் கூட அடிச்சிருக்க மாட்டான். இவன் திறந்த உடனே ஜெஃப் அப்படின்னு வந்து கூப்பிட்டு இது பண்ணா, இல்ல நான் வருவேன் எதிர்பார்த்தியா அப்படின்னா தோணுச்சு. அப்போ இவன் புரிஞ்சுப்பான், அவன் ஏதோ பதட்டத்துல இருக்கா, நான் வருவேன் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்கிட்டு, என் பேர்ல உன்னை எதனா வந்து அந்த போலீஸ் டார்ச்சர் பண்ணானா அப்படின்னா, உன்னால நான் எந்த கஷ்டமும் என்னைக்குமே அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா. சரி உனக்கு நான் வேற எதனா ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு அப்படின்ற மாதிரி அவ கேட்பா. அவன் இப்ப என்ன சொல்லுவான், அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சரி ஓகே எதனா சொல்லு அப்படின்னும் போது அவன் 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 வந்து இந்த பொண்ணுகிட்ட இப்போ எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் இந்த காரை இப்பதானே ஆட்டையை போட்டு வந்தான், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வேற பண்ணிருப்பான். அப்படின்னா வழக்கம் போல எங்க போவான், அந்த கேரேஜுக்கு போவான்ல, அங்க ஒரு மெக்கானிக் இருப்பான். அவன்கிட்ட வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஸ்பாட் அது. அந்த ஷெட்டுக்குள்ள இவன் காரை விட்டுட்டு அந்த ஷெட்டு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம்
காரில் இருக்கிற நம்பர் பிளேட்டை வந்து மாற்றிடுவான் அந்த மெக்கானிக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட் வந்து இவன் கையில் கொடுப்பான். அதை வாங்கிக்கிட்டு இந்த சமயத்தில் துப்பாக்கி வந்து ஏற்கனவே இவன் வச்சுட்டு இருக்கனால அந்த மெக்கானிக் கிட்ட துப்பாக்கியெல்லாம் வாங்க மாட்டான். இந்த வாட்டி இவன் பணமே கொடுப்பான். ஏற்கனவே அந்த பாஸோட அடியால் வேற கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான்ல. ஸோ அதில் வந்த காசு மொத்தத்தையும் அந்த மெக்கானிக் கிட்ட வந்து கொடுத்தோன்னா அந்த மெக்கானிக் வந்து சொல்லுவான், ஜெஃப் இதான் லாஸ்ட் டைமு, இதுக்கு மேலே நான் உனக்கு இதை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு ஜெஃப் எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்து போவான். போனவன் இப்போ எங்கே பண்ணுவான்னா அப்படியே வந்து ஓட்டுவான். இவனை வந்து போலீஸ் இப்போ மறுபடியும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போனவன் அந்த மார்ட்டி அதான் சரி அந்த பாஸோட அடியால் வந்து சொன்னான் இல்லையா, ஆலிவர் ராய் தான் வந்து எனக்கு மேலே இருக்கிற பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வேற சொல்லியிருப்பான். இவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு சொல்லி. அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ்னா, அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு ஏற்கனவே இவனை கூட்டு போய் ஒரு வீட்டில் வந்து பேசினா இல்லையா ஜெஃப்பை, அந்த அட்ரஸ் தான். அந்த அட்ரஸ்க்கு இவன் வந்து போவான். போயிட்டு இவனை காலி பண்ணுறான் அந்த ஆலிவர் ராயை. ஏன்னா அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஆலிவர் ராய் வந்து ஜெஃபை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, உனக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தனே அது நீ அக்செப்ட் பண்ணிட்டல, அக்செப்ட் பண்ணா நீங்கள் வந்திருக்க மாட்டல, எதுக்கு இங்கே வந்த, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த ஆலிவர் ராய் என்ன பண்ணுவோம், துப்பாக்கி எடுத்து சொல்ல பார்க்கலான்னு பார்ப்பான். அதுக்குள்ளே முந்தி ஜெஃப் வந்து அந்த ஆலிவர் ராயை சாவடிச்சிருவான். அந்த வீட்டில் சாவடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் கார் எடுத்துகிட்டு மார்ட்டி கிளப்புக்கு அந்த நைட் கிளப்புக்கு வந்து இவன் கார் எடுத்துகிட்டு போவான். போன உடனே அந்த ரிசப்ஷனில் வந்து பொண்ணு என்ன பண்ணுவா, இருக்கிற பொண்ணு இவனை ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இவன் கொலைகாரன் தான்ட்டு. ஆனால் அப்போ வந்து போட்டு கொடுக்கல. இவன் தொப்பியை வந்து யூஸ்வலாக போட்டுக்கிட்டே தான் வந்து உள்ளெல்லாம் சுற்றுவான். இந்த வாட்டி அவனுடைய கோட்டு தொப்பியெல்லாம் வந்து கழட்டி இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி கழட்டி கொடுப்பான் ரிசப்ஷனில். கொடுத்தோன்னே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கான ரெசிப்ட் வந்து கொடுப்பா கையில், போகும்போது திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் அந்த ரெசிப்டை வாங்கினவன் அதை அவன் பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டான், அந்த இடத்துல விட்டுருவான். இப்போ இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கோட்டே இந்த ஹேட்டே தேவையில்லை போல. அதுக்கப்புறம் இவனுடைய அந்த ஒயிட் கலர் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உள்ள வர அந்த பார்டெண்டர் ஒரு மாதிரி இவனே வந்து பார்ப்பான். ரெண்டாவது அசைன்மெண்ட் இவன் பண்ண உள்ள வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பாஸ் ஏதோ இன்னொரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருல, அது என்ன அசைன்மெண்ட் இப்பதான் நமக்கு வந்து தெரிய வரப்போகுது பாருங்களேன். அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு அப்படியே வந்து சந்தோஷமா வாசிட்டு இருக்க சமயத்துல ஜெஃப் திடீர்னு அந்த பொண்ணு பக்கத்தே போய் நிற்பான். அவளையே பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு பியானோ வாசிக்கிற பொண்ணு வந்து ஜெஃப்பை பார்த்து சொல்லுவா, என்ன இங்க வந்திருக்க, இந்த இடத்துக்கு நீ வர வேணாம், நீ இப்போ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே ஜெஃப் என்ன பண்ணுவான், அவன் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து இப்படியே வந்து அவகிட்ட காமிப்பான். காமிச்சோன்னா அவளுக்கே ஷாக்கா இருக்கும், என்ன எதுக்கு துப்பாக்கி எடுத்து நம்மளை காமிக்கிறான் அப்படின்னும் போது, இதுக்காக எனக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா காசு கொடுத்தா இவன் யார் வேணாலும் கொல்லுவான்ல. மேபி அந்த பாஸ் யாரை கொல்ல சொன்னான்றதை நமக்கு அப்பவே சொல்லிருக்க மாட்டாங்க. அது ஜெஃப் மூலியமா இப்ப நமக்கு தெரிய வச்சிருப்பாங்க. ஜெஃப்பை ரெண்டாவது அசைன்மெண்ட்டு யாரை கொல்லணும்னு அந்த பாஸ் சொல்லியிருந்தானா இந்த பொண்ணு தான், இந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு. இப்போ அதனால தான் துப்பாக்கி எடுத்து இங்கே வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். சொன்னா அதை செய்யணும்ல. அவன் இப்படி சொல்ல அவன் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி வந்து பார்ப்பா. இவன் துப்பாக்கி இப்படி நீட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல கிளப்ல ஏற்கனவே போலீஸே வந்திருப்பாங்க போல. டப்புன்னு துப்பாக்கி சொல்ற சத்தம் வந்து கேட்கும். இவன் அப்படி இப்படின்னு பிடிச்சமா எப்பயோ பின்னாடி இருந்தெல்லாம் வந்து ஒரு 4-5 குண்டு அவன் மேலே டப்புன்னு போட்டுரும். அங்கேயே அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு முன்னாடியே வந்து அவன் சுருண்டு கீழே விழுவான். விழுந்த உடனே போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே அந்த உயர் அதிகாரியும் அங்கே இருப்பாரு. அப்போ இன்னொரு போலீஸ் வந்து சொல்லுவாரு, சார் நல்ல வேலை சார், இந்த அம்மாவை இல்லைன்னா வந்து சாவடிச்சிருப்பான், நம்ம பக்கத்துல இருந்தாலும் இவங்க சேஃப் ஆயிட்டாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு இந்த போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா ஜெஃப் கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து பார்ப்பாரு. அதுல கன்னு லோட் ஆயிருக்கான்னு பார்த்தா எல்லாமே எம்டியா தான் இருக்கும் அந்த சிலிண்டர். அது வந்து உண்மையாவே அவன் தோட்டா கூட அவளை வந்து மிரட்டல, எம்டி இதோட தான் வந்து சும்மா அவளை வந்து காமிச்சிருக்கான். நம்ம தான் தப்பா அவனை வந்து சுட்டுட்டோம், எதுவும் நடந்திருக்காது, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த போலீஸ் சொல்ல, ராங்கு, எதுவுமே ஆயிருக்காது, கரெக்ட் தானே நான் கேட்க, ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி வந்து ஃபினிஷ் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாகலாம். விஷயம் என்னன்னா, ஜெஃப் வந்து ஒரு சாமுராய் மாதிரி அவன் தனிமையாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்க பாஸ் கொடுக்குற ஒரு எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் அவன் வந்து செய்வான். ஆனால் இந்த பாஸ்க்கு ஒரு சந்தேகம், போலீஸ் கிட்ட அவன் போயிட்டு வந்தானே நம்மளை போட்டு குத்துவான், இதுக்கப்புறம் நம்ம எதிரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் அவன் ஆளை வச்சு சுட வைக்க பார்த்தான். அதுக்கப்புறம் பரவாயில்ல நம்ம இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம்னு வந்து பார்த்தான். பட் எப்போ நம்ம விசுவாசத்தை வந்து சந்தேகப்பட்டான், நமக்கு அகேன்ஸ்டா வந்து இப்போ சுட பார்க்குறானே அப்படின்னும் போது ஜெஃப்க்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தெரிஞ்சுக்கிட்டான். அவன் அட்ரஸ்ல போய் அவன் சாவடிக்கலான்னு பார்த்தா அந்த அட்ரஸ் எதுன்னா, இவனை ஒரு வாட்டி காப்பாத்தினாலும் ஒரு பொண்ணு தப்பான ஒரு சாட்சியை சொல்லி அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், அவர் மேல ஒரு பெரிய எண்ணம் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் அவன் யாருன்னு சொல்லு, 2 மணி நேரம் கழிச்சு நீ ஃபோன் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லி அவ சொன்ன உடனே இவன் ஃபோன் பண்ணும்போது அவன் எடுத்திருந்தா பரவாயில்ல, அவன் எடுக்கலன்னு உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ அந்த ஆள் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப க்ளோஸ் போல, அவன் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டான். இப்போ ஆனா அவன் கொல்ல சொன்னது அந்த பொண்ணையே வந்து அந்த பாஸ் வந்து கொல்ல சொல்லிருக்கான்.
அந்த பாஸை கொண்டுட்டான் அவன். பாஸ் செய்ய சொன்ன அந்த 2வது வேலைக்கான அசைன்மெண்ட்டுக்கான காசும் வேற இவன் வாங்கிட்டான். ஒரு விஷயம் கமிட் பண்ணிட்டான், வாங்கிட்டான். அது செட்டில்மெண்ட் எல்லாம் வந்து அவனுடைய மெக்கானிக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டான். இதுல வேற தப்பே செய்யாத அந்த ஜீன், இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணு வேற சிக்கி அவ வந்து போலீஸ் எப்பவுமே அவ மேலேயே ஒரு கண்ணோட்டமே வச்சுட்டு இருக்காங்க. நீ போய் சொல்ற, அவன் எப்ப இருந்தாலும் மாட்டோம், உனக்கும் பிரச்சனை தான், உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது நீ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த சின்ன வயசு உனக்கு பாத்துக்கோ அப்படின்ற லெவலையும் அவளை வந்து மிரட்டி வச்சுருப்பான் அந்த உயரதிகாரி. இது எல்லாமே இப்போ வந்து ஜெஃப்க்கு வந்து தெரியுது. அதே சமயத்துல இவன் என்ன பண்றான், பொண்ணுங்கிட்ட அவன் வீரத்தை காமிப்படுற, இது சாமுரா இல்ல. ஸோ சும்மா துப்பாக்கி போய் இப்படி வந்து காமிக்கிறான். காமிக்கும் போது அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு தான் அதை வந்து சாவுறான். எப்படி ஏன் இப்படி பண்ற அப்படின்னா, இது செய்ய நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுக்கு காசு கொடுக்குறவன் இவளுடைய பாய் ஃப்ரெண்டு, அந்த பாஸ் தான். இவளுக்கு எப்படியும் வந்து தெரிஞ்சிடும், பாஸ் செத்துருக்கான் அப்படின்னா இவன் தான் போய் சாவடிச்சிருப்பான். அப்படி அது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஜெஃப் ஒருவேளை அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த பொண்ணே கூட சாட்சி சொல்ல சான்சஸ் இருக்கு. அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு, இல்லைங்க அவன் வந்து குற்றவாளி தான், இவர் சொல்லி தான் வந்து அவனை நான் காப்பாத்தினேன், ஆனா இப்போ அவன் வாழ்க்கைக்கு இவன் வந்து வினையா இருப்பான்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டான்னா, இந்த பியானோ வாசிக்கிற பொண்ணே சாட்சியா வந்துட்டான்னா, கடைசியா பாதிக்கப்பட போறது அந்த ஜீன் என்ற இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் கூட தான். அப்ப ஜீன் கெட்டவளாயிருவான் போலீஸ் பார்வையில், அவளும் சேர்ந்து ஜெயிலில் போற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இவன் ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்டான், அவனையும் போட்டாச்சு, நம்ம வந்து காசு வாங்கணும், அதை செய்யாம இருக்கக்கூடாது, நம்ம சாவை நம்மளே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து இந்த பொண்ணு எதிரில் அவளும் கவலைப்படக்கூடாது, ஏதோ ஒரு நல்லவன் போயிட்டானே, இவன் போய் அந்த நம்ம பாய் ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டானேன்ட்டு அந்த பியானோ வாசிக்கிற பொண்ணு நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் முன்னாடியே சொல்லிட்டான், இதுக்காக நான் எனக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சாவடிக்க. அப்பதான் அவளும் வந்து அதுல இருந்து வெளியில வருவா. அண்ட் போலீஸும் வந்து இவனை பிடிக்கும் பொழுது இவன் தோட்டா வந்து எதுவுமே இல்லாத சும்மா வெத்து துப்பாக்கி வச்சிருக்க ஒரு சாதாரண ஆள் தான், நம்ம தான் அவசரப்பட்டு சுட்டுட்டோன்ற கில் ஃபீல்ல இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், சரி நம்ம அவசரப்பட்டோன்ற மாதிரியும் இருக்கும், சேம் டைம் ஜீன் இதுக்கப்புறம் வந்து தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து இதை முடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இவன் வந்து இந்த 2 பொண்ணுங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கான். இந்த பொண்ணும் கில்ட்டோட வந்து இருந்துடக்கூடாது, இவளையும் வந்து இவன் சாவடிக்க கூடாது, வாங்கின காசுக்கு இவளையும் வந்து ஊத்திக்கிட்டான். நம்ம வந்து அந்த விஷயம் செய்யல, 2வது இதுக்காக காசு பண்ணி அந்த கமிட்மெண்ட் நம்ம பண்ணல, பாஸே நமக்கு போயிட்டான், நம்ம இல்ல, நான் யாரும் இல்லாத நம்ம எதுக்கு நம்ம சாவை வந்து சந்தோஷமா எதிர்நோக்கலாம்னு இவனுடைய மரணத்தை இவனே ஃப்ரேம் பண்ணி முன்னாடி போய் நின்று இப்போ போலீஸ் சொல்லட்டோம்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டு செத்தும் போயிட்டான். அந்த தோட்டாக்கள் வந்து எம்டிஆர் இருந்துச்சு. ஜேனுக்கும் இப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாமே தெளிவாக கன்வே பண்ணாமல் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஆன் த ஹோல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிப்பீங்க. நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ண கன்வின்சிங்காக பண்ணிட்டேன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு எதனா படத்தோட ஸ்டோரி நரேஷன் நான் பண்ணணும்னா கூட அதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.